பாத்தியா? போய் ரெடி ஆகு. உன்னை முறைக்கிறனா? அப்படியே உன்னை கொண்டு போட்டுரும் பாத்துக்கோ. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு வந்திருக்க நீ. உன்னை யாரடி போ சொன்னாங்க? இங்க பாரு, எனக்கு அங்க போகணும்னு விருப்பம் இருந்துச்சு, அதனால போனேன். தேவையில்லாம நீ அதுல தலையிடாத. என்ன கொஞ்சம் காலேஜுக்கு போறேங்கிற திமிர்ல பேசுறியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? காலேஜ் போனா திமிரு வருமா என்ன? எனக்கு அங்க போகணும்னு தோணுச்சு, போனதுனால உனக்கு என்ன பிரச்சனை? என் கணவரோட என்கேஜ்மெண்ட் தானே நான் போனேன், அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். உனக்கு ஏன்டி பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போனேன் அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கலடி, பிடிக்கல. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ இப்ப ரெடியாக போறியா இல்லையா? முடியாது சரியா? நீ எதுக்கு அங்க போன? எனக்கு சுத்தமா பிடிக்கல பூமாரி நீ பண்றதெல்லாம். ஏன் நீ இப்படி இருக்க மங்கூனி மாதிரி? மங்கூனி மாதிரி இருக்கனா? ஏண்டி போனதுல என்னடி தப்பு இருக்கு? அவருக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லன்ட்டு முடிவாயிடுச்சு, டிவோர்ஸ் கூட ஆயாச்சு. இதுக்கப்புறம் அவரை நான் பகைச்சு என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம சக்தி என்னை இன்வைட் பண்ணியிருந்தா, நான் அதனால போனேன். சக்தி உனக்கு எப்படி தெரியும்? அவ கூட உனக்கு என்னடி பழக்கம்? அது ஒரு கதை. ஒரு நாள் அவதான் என்ன வந்து மீட் பண்ணா, நல்ல பேசினா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அவ நல்லதான் பேசுவா. கல்யாணத்துல உன்னை வச்சு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால அவ நல்லா பேசுவா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். இன்னும் எத்தனை பேரை தான் இப்படியே நம்பிட்டு இருக்க போற? ஏற்கனவே உன் வாழ்க்கை குட்டிச்சவர ஆயாச்சு. இப்ப பாரு, தேவையில்லாம அவ கூட வேற பழக்கம் வச்சிருக்க. அவ ஒன்னும் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் இடத்த நிரப்ப வந்து எதிரி. ஏன் இடத்த நிரப்ப வந்து எதிரியா? என்னடி சொல்ற? ஏன் இடத்த அவ எதுக்கு நிரப்ப போறா? அந்த இடம் ஏற்கனவே காலியா தான் இருக்கு, அதுல யார் இருந்தா எனக்கு என்ன? அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா, அவ்வளவுதான். ஏண்டி அவளை போய் நீ ஃப்ரெண்டா நினைக்க பாத்தியா? சா, உன்னை போய் நான் நல்லா இருப்ப போயிடு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத இங்க இருந்து. யாரு? நான் பிரச்சனை பண்றேன்னா? ஒழுங்கா ரெடியாகு. இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு எங்கன்னா நீ ரெடியாகாம நிக்க போற பாரு. எனக்கு இது கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சரியா? நீயே உன் வாழ்க்கையை தனியா தீர்மானிச்சுக்கோ. தேவையே கிடையாது எனக்கு. எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், எனக்கு எந்த இதுவுமே வேண்டாம். அக்காவும் தங்கச்சியும் எவ்வளவு நேரம் தாமா இப்படி நின்று சண்டை போட்டு இருக்க போறீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆள் வந்துருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்தா போன் போட்டு வர வேணான்னு சொல்லு. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையான்னு சொல்லு. இட்டி மலரு, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு நீ சரின்பியா, உன் இஷ்டத்துக்கு முடியாதுன்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஐயோடா, இந்த குரலை உயர்த்தி பேசுறதெல்லாம் என்கிட்ட மட்டும்தானே நடக்கும். உன் மூத்த பொண்ணுகிட்ட பேசி பாரு. அடிச்சன் வையி. என்ன என் மேலே கோபப்பட்டுட்டு இருக்க? இவ பண்ணது ரொம்ப நியாயமா? அவளை ஒரு வார்த்தை நீ கேட்டியா? என்னடி பண்ண சொல்ற? ஆளுக்கு தான் இந்த வீட்டுல முடிவெடுக்கிறீங்க, யாரதான் என்னால கேட்க முடியுது? நானும் ஏன் பொண்ணுங்க ஏன் பேச்ச கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கவா செய்யுது? ஏன் மலர் இப்படி பண்ற? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்ப வந்தா என்ன பதில் சொல்லுவேனா? எதையாச்சும் சொல்லு சரியா? என் பொண்ணு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லு. மலர், தேவையில்லாத பிடிவாத மலர் இதெல்லாம். அப்போ நீ பண்றது என்ன சொல்ல? நான் இப்ப போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்சாச்சு, அதையே நீ திருப்பி எடுக்கிற? நீ யார கேட்டு போன? அது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏன் பூமாரி இப்படி இருக்க? அவளுக்கு இப்பதான் ஒரு நல்ல செய்தி நடக்க போகுது, அப்ப உட்கார்ந்து நீ இப்படி பண்ணிட்டு இருக்க பாத்தியா? அம்மா, நான் என்ன பண்ணேன்ட்டு என்ன திட்டுறீங்க? நல்லா கேளுங்கம்மா. பின்ன இப்ப நீ இந்த விஷயத்த பண்ணதுனால தானே அவ இது பண்றா. ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பொண்ணை இப்படி ஆக்கிட்டிய பூமாரி. உன் கல்யாணம் தான் இப்படி ஆயிடுச்சு, அவளோட கல்யாணமும் இப்படி ஆகணுமா? சாரி மலர், என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு எப்படியாவது நீ சம்மதிச்சு இல்ல? ப்ளீஸ் ரெடியாக மலர், ப்ளீஸ். ஏன் பூமாரி அழுற? சரி அழாத விடு. பூமாரி அழாதமா, விடு. எட்டி மலரு, எல்லாம் உன்னால வந்துச்சுடி. ஆமா, சும்மா என்னையே திட்டுங்க. நான் என்ன பண்ணனா? அவ போயிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவ கொஞ்சம் கூட அதை பார்க்காம அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ எப்படி போகலாம்? சரி, நான் பண்ணது தப்புதான், மன்னிப்பு கேட்டேன்ல, தயவு செஞ்சு ரெடியாகு. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆக கூடாது. சரி நீ அழாத. இங்க பாரு மலர், என் வாழ்க்கை எப்படியோ ஆயிடுச்சு. அவ என்னை இன்வைட் பண்ணதுனால நான் போனேன், அதெல்லாம் முடிஞ்சாச்சு. அதெல்லாம் பழைய விஷயம். அதை இப்ப திருப்பி திருப்பி பேசி எதுவுமே ஆக போறது இல்ல. அதை இப்ப மாத்தவும் என்னால முடியாது, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காண்டி. ஆனா உன்னோட வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது, அதை நீ முதல்ல கேள்விக்குரிய ஆக்கிறாத. சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல பூமாரி. எனக்கு நீ போயிட்டு வந்தது உன் மேல கடுமையான கோவம், அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன் உன் மேல. ஆனா அம்மா டக்குன்னு இந்த வார்த்தையை விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே அம்மா மேலதான் தப்பு. ஆமாடி, கடைசியில உங்களுக்கு நான் தானே கிடப்பேன் அக்கிள்ள கீரை. அக்காவும் தங்கச்சியும் இப்படி நேரம் அடிச்சுக்கிட்டு கடைசியில நான் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டேனா? எப்படி போடுறாள் பழிய? ஆமா, உன்னாலதான் வந்துச்சு. உன்னை யாரும் பூமாரி பார்த்து அந்த வார்த்தையை கேட்க சொன்னா? நாங்க 2 பேரும் ஏதோ சண்டை போடுறோம் சேரோன்ட்டு விட வேண்டின, சும்மா இடையில வந்துட்டியா? ஆமாடி, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இனி எப்படா நான் வரமாட்டேன். நீ ரெடியாக இல்ல என்னத்தையும் செய். கடைசியில வந்த பாவத்துக்கு
என் மேல பழிய தூக்கி போடுறீங்கல்ல. இங்க பாரு பூமாரி, நான் உன் மனசு நோகிறதுக்காக இந்த வார்த்தையை பேசல. அப்படியாச்சும் இவ கொஞ்சம் சமாதானம் ஆகி இவ ரெடி ஆவாள்னு நினைச்சேன். ஆனா இவ என்னன்னு பார்த்தா நான் பல்ட்டி அடிச்சு உனக்கு சப்போர்ட் பண்றா. இல்லம்மா மலர் மலர். சொல்லு பூமாரி, அழாத. இங்க பாரு, தயவு செஞ்சு ரெடி ஆகு. இந்த மாப்பிள்ள ரொம்ப நல்ல இடம்ட்டு அம்மா ஏற்கனவே ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளீஸ். இப்படியே தான் உனக்கும் சொன்னாங்க. என்னாச்சு? ஏன் கதை வேற. அவர் நல்ல ஆளு இல்லன்ட்டு நீ எப்படி சொல்லுவ? அவருக்கு நான் படிக்காம இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்ன வேண்டான்ட்டாரு. அவ்வளவுதான். மத்தபடி அவர் குணத்திலயும் சரி எல்லாத்துலயும் சரி நல்லவர் தான். ஓஹோ, அவன் நல்லவனா? ஒரு வாட்டி என் மேல சேர் அடிச்சுட்டு போய் எவ்வளவு பேச்சு பேசுறான் தெரியுமா? அவனை போய் நீ நல்லவன்கிற பாரு. அப்பவே உன் வாழ்க்கையில் அவன் இல்லைன்ட்டு நம்ம ஆக்கியிருக்கணும். தேவையில்லாம அம்மா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்க, நானும் தலையாட்டினேன்ல. அதான் உன் வாழ்க்கை இப்படி வந்து நிக்குது. சரி விடு, அது முடிஞ்ச கதை. அவங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. சக்தி அவருக்கு நல்ல ஏத்த பொண்ணுதான், நல்ல படிச்சிருக்கா. அவரோட பிசினஸ்ல அவ கண்டிப்பா நல்லபடியா ஹெல்ப் பண்ணுவா. நானெல்லாம் அவருக்கு செட் ஆக மாட்டேன். இனி நான் காலேஜ் முடிச்சு அவரை திருப்பியும் நான் சேர்றதுலாம் நடக்காத விஷயம். அதனால சக்தி கண்டிப்பா அவளோட நல்லா இருப்பா. சரி விடு, நானும் உன் மேல தெரியாம கோவப்பட்டேன். நீ என்ன பண்ணுவ? அவ இன்வைட் பண்ணதுனால நீ போயிருக்க. அவ மேலதான் தப்பு இருக்கும். அவ வேணும்னே உன்னை இன்வைட் பண்ணிருக்கா, அவங்க 2 பேரும் ஜோடியை பாக்குறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அவ மேல தப்பாவே எண்ணிட்டு இருக்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ இப்படியே நம்பு எல்லாத்தையும். கடைசியில பாரு என்ன நடக்குதுன்ட்டு. கல்யாணத்துக்கும் இன்வைட் பண்ணுவா, போய் தொலைச்சிடாத சொல்லிட்டேன். அதை இப்பவே நான் சொல்லிட்டேன். சரி, நீ ரெடி ஆகுறியா எப்படி? மாப்பிள்ளைன்னு சொல்லி அவனையாவது வந்து உட்கார வைப்பீங்க. அவன் வந்து பார்த்துட்டு பச்சி சொச்சி எல்லாம் சாப்பிட்டு போவான். அதுக்கு ரெடி ஆட்டா என்ன, ரெடி ஆகாட்டா என்ன? ஏண்டி இப்படியே நீ பேசிட்டு இருந்தனா கல்யாண வாழ்க்கை ஒழுங்கா அமையாதடி. வாயை கொஞ்சம் சுருக்கு. ஆமா, சுருக்கிட்டாலும் உன் பொண்ணு இப்படிதான் அமைதியா வளர்த்து விட்ட. அவ வாயை சுருக்கி தான் வச்சிருந்தா. கடைசியில என்னாச்சு? என்ன மாதிரி பேசுறவங்க கூட வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறி போயிடுவாங்க போல. இந்த மாதிரி பேசாம இருக்கவங்க தான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்னடி இதெல்லாம் வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு போய் ரெடியாக மலரு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத போ. தள்ளு பூமாரி. சொல்லுங்கம்மா. ஏமா அழுற? நான் பேசுறது உன் மனசு ஏதாவது கஷ்டப்படுத்திடுச்சா? அவ கொஞ்சம் ரெடியாகட்டும்ங்கிறதுக்காண்டி தாம்மா அப்படி பேசினேன். என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் போய் உன்னை அப்படி பேசுவேனா? நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத, சரியா? ஐயோ அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் நான் எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்படி அழுதாதான் அவ போய் ரெடியாக போவா. அவ மனசும் மாறும். அவ எப்படினாலும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் நான் அழுதோட எப்படி போயிட்டான்னு பாத்தீங்கல்ல, அதனாலதான் நான் அழுதேன். உங்க மேல எனக்கு என்ன கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் வேலையை வேணா பாருங்க. அவங்க எல்லாரும் இப்ப வந்துடுவாங்கல்ல. ஆமாம்மா பூமாரி, அவங்க எல்லாரும் இப்ப கிளம்பிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. சரி, நீயும் ரெடி ஆகிரு. அவளையும் கொஞ்சம் ரெடி பண்ணிரு. சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஒன்னும் நினைச்சுக்கிடாதம்மா பூமாரி, உன்னை சொல்லிட்டேன்ட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் நான் ஒன்னும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு போங்கம்மா. சரிம்மா.